அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் அவ்வை தமிழில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலேருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு முதல் பருவம் நம்ம ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1ல் 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக 52 கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து பார்க்க போகிறோம். முதல் வீடியோவுக்கு கொடுத்த ஆதரவு அடுத்தடுத்த நாட்களில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாட்டு பார்த்துடலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் இருக்கிறான், அந்த நாட்டில் படித்த ஒருத்தன் இருக்கிறான். ஓகேங்களா? அதாவது மாசற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அதாவது குற்றம் இல்லாமல் படித்த ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா 2 பேரையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தா அந்த படித்தவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? படித்தவன் தான் பெரியவனாக இருப்பான். ஏன்னா மன்னனை தன்னோட நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு போனான்னா அவனை எவனும் மதிக்க போகிறதில்லை. ஆனால் படித்தவன் பக்கத்து நாட்டுக்கு போனாலும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நம்ம இப்போ வினாக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்கோம். ஆன்சரை டக்கு டக்குன்னு பண்ணிட்டு வாங்க. மாசற அப்படின்னா என்ன? மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சீர்தூக்கின் அதோட பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். ஓகேங்களா? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படின்னா நாடு. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் டி சரியானது. மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். கீழ்கண்டவற்றுள் ஔவையாரோடு தொடர்பில்லாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் ஔவையாரோடு தொடர்பில்லாத நூல் எது? ஆத்திச்சூடி அவங்க எழுதுனது தான், கொன்றை வேந்தன் அவங்க எழுதுனது தான், நல்வழி அவங்க எழுதுனது தான், வீரகாவியம் அவங்க எழுதுனது கிடையாது. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ தொடர்பில்லாத நூல் வீரகாவியம். அடுத்தது 4வது வினா. மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை இது சொல்கிறதால தான் இதுக்கு மூதுரை அப்படின்னே பேர் வந்துச்சு. மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது? மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னா 31 பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாணவர்கள் டேஷ் நூல்களை டேஷ் கற்க வேண்டும்னா மாசற கற்க வேண்டும், அதாவது குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இடமெல்லாம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இடம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிஞ்சு வரும். இடமெல்லாம் அப்படிங்கிற சொல். ஓகேங்களா? மாசற அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும்னா எப்படி வரும்? மாசு ப்ளஸ் அற அப்படின்னு வரும். மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா? சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்ன? சிறப்புடையார் அப்படின்னு வரும். சிறப்புடையார். ஓகேங்களா? அடுத்தது, துன்பம் வெல்லும் கல்வி 2வது லெசன். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த போயமை பார்த்துடலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஓகேங்களா? நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஸோ இதோட மீனிங் உங்களுக்கே தெரியும், இதுக்கு நம்ம விளக்க தேவையில்லை. ஏன்னா இது அந்த அளவுக்கு சங்ககால பாடல் இல்லை. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது,
மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லாமல் கோழையுடன் சேரக்கூடாது, அது தன்மானம் இல்லாதவனோட சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழ் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடியிருக்காங்க இதை. ஓகேங்களா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ வீடியோவை எகைன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து மீனிங் சொல்ல தேவையில்லை. அடுத்தது வினாக்களுக்கு வந்துடுறோம். 2வது லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா, பொறுத்துக. தூற்றும்படி அப்படின்னா என்ன? தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. ஓகேங்களா, மூத்தோர் அப்படின்னா பெரியோர் அப்படிங்கிறத குறிக்கும். மேதைகள் அப்படின்னா அறிஞர்களை குறிக்குது. மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்ததும் பொறுத்துக்க தான், சொல்லும் பொருளும் தான். ஓகேங்களா, மாற்றார் அப்படின்னா என்ன? மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். ஆப்ஷன் சி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் என்ன? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் என்னன்னா மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயர். மக்கள் கவிஞர். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. மாணவர்கள் அப்படிங்கிறவங்க அடுத்தவங்க நம்மளை வந்து தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். நாம் எப்படி நடக்கணும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள், கைப்பொருள். ஓகேங்களா, மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? மானம் இல்லா அப்படின்னு ஒரு மானம் இல்லா. ஓகேவா, அடுத்தது 3வது லெசன் நம்மளுடைய காமராஜர் பற்றி. 3வது லெசன் கல்வி கண் திறந்தவர். ஓகேவா, கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் காமராஜர் அவர்கள் பாராட்டப்பட்டார்? கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் காமராஜர் அவர்கள் பாராட்டப்பட்டார்? ஆன்சர் என்ன? தந்தை பெரியார் அவர்கள். ஓகேங்களா, பெரியார் அவர்களால். கீழ்கண்டவற்றுள் காமராஜரோடு தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் காமராஜரோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க பார்ப்போம். ஈரோட்டு கிழவன் அப்படிங்கிற வார்த்தை அவரோட பொருத்தம் இல்லாதது. பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கர்ம வீரர்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் காமராஜரின் சிறப்பு பெயர் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல காமராஜருடைய சிறப்பு பெயர் எது? ஆன்சர் என்ன? கருப்பு காந்தி, படிக்காத மேதை, தலைவர்களை உருவாக்குபவர், எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். அப்போ பெருந்தலைவர், ஏழை பங்காளர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர், படிக்காத மேதையெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, அடுத்தது கூற்று கொடுத்துருக்கோம். கீழ்கண்டவற்றுள் காமராஜர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. 2வது கூற்று, மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்கிறார். 3வது கூற்று, பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்துகிறாரு. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை புதிதாக தொடங்குறாருங்கிறாங்க.
ஸோ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா 3 கூற்றுமே சரிதான், அனைத்தும் சரியானவை தான். ஓகேங்களா? அடுத்தது, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1976. 1976ஆம் ஆண்டு அவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுது? காமராஜர் பிறந்த தினத்தை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்கு நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா ஜூலை 15. ஓகேங்களா? ஜூலை 15. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு? கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு? 2/10/2000. 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அவருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டதுங்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னா இதுலேயும் அனைத்தும் சரியானது தான். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது தான். பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பசியின்றி அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பசி ப்ளஸ் இன்றி. ஓகேங்களா? படிப்பறிவு அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? படிப்பறிவு அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா படிப்பு ப்ளஸ் அறிவு அப்படின்னு பிரித்து எழுதலாம். காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காட்டாறு. ஓகேங்களா? காட்டாறு அப்படின்னு வரும். அடுத்தது 4வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நூலகம் நோக்கி அப்படிங்கிற லெசன். நூலகம் நோக்கி இதுலேருந்து தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. முதல் வினா, ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. 2வது பெரிய நூலகம் இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் சென்னையில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தமிழகத்தில் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இந்த நூலகம் தரைதளத்தோட 8 அடுக்குகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா 3 கூற்றுகளுமே சரிதான். ஓகேங்களா? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு இது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு அப்படின்னா அது சீனா. கீழ்கண்டவருள் யார் நூலக விதிகளை உருவாக்கியவர்? கீழே கொடுத்துருக்கிறதுல யார் நூலக விதிகளை உருவாக்குனது? யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் அவர்கள். ரா அரங்கநாதன் அவர்கள். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளம் யாருக்கானது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளம் யாருக்கானது? பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கானது தான். பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக முதல் தளம் செயல்படுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2வது தளம் யாருக்கானது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 2வது தளம் யாருக்காக செயல்படுதுன்னா சிறுவர்களுக்காக செயல்படுது. அடுத்து பொறுத்துக்க, அந்த 8 தளத்தையுமே கொடுத்துருக்கோம், அதை சரியாக நம்ம பொறுத்துறோம். தரைதளம் யாருக்காக இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். தரைதளம் அப்படிங்கிறது சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஓகேங்களா? இதில் வந்து அந்த பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு நிறைய ஸ்பெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. முதல் தளம் அப்படிங்கிறது யாருன்னா குழந்தை பிரிவு. ஓகேங்களா? பருவ இதழ்கள்லாம் இருக்கும், குழந்தைகள் பிரிவாக இருக்குது. 2ஆம் தளம் அப்படிங்கிறது தமிழ் நூல்கள் அதில் அதிகமாக இருக்கும். 3ஆம் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். 4ஆம் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இது சம்மந்தமாக நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. அடுத்ததும் பொறுத்துக்க தான் 5ஆம் தளம் என்ன அமைஞ்சிருக்கு, 5ஆம் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் இருக்கும், அந்த புத்தகங்கள் இருக்கும். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை பற்றி இருக்கும். 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைஞ்சிருக்கும். 8ஆம் தளத்தில் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. சிறந்த நூலகர்களுக்காக வழங்கப்படும் விருது என்ன? சிறந்த நூலகர்களுக்காக வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னா டாக்டர் ச. ரா. அரங்கநாதன் விருது. டாக்டர் ச. ரா. அரங்கநாதன் விருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம 5வது லெசன், கடைசி லெசன். இந்த 2ஆம் பருவம் முதல் இயலில் கடைசி லெசன் பார்க்க போகிறோம். கூற்று வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இலக்கணத்தில் போக போக தான் கொஷினாக கன்வெர்ட் பண்ண முடியும். 8th 9th 10th தான், 6thலலாம் அந்தளவுக்கு கொஷினாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட கூற்றில் எது தவறானதுன்னு கொடுத்துருக்கோம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? இங்கு, இக்கு, இச்சு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இம்மு, இப்பு, இன்னு, இரு இதெல்லாம் இன எழுத்துக்கள்ங்கிறாங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வருங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் இதெல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். ஓகேவா? அதை சொல்கிறாங்க. இடையின எழுத்துக்கள் 7ம் இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. இந்த கூற்று தப்பாக கொடுத்துருக்காங்க. முதல் 3 கூற்று சரிதான். இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் டி சரியாது. ஓகேங்களா? ஏன்னா இடையின எழுத்துக்கள் 6 தான், இந்த இன்னு கிடையாது. ஓகேங்களா? இன்னு கிடையாது, இன்னு தான் மேலே வந்துடுதுல்ல. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிக்கும் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து. அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வருங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன? ஓ, ஓதல், தூம், தழி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்போ இதில் எந்த கூற்று சரின்னா எல்லா கூற்றும் சரிதான். 3வது வினா, தமிழ் எழுத்துக்களில் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை அப்படின்னா ஆயுதம் அப்படிங்கிற ஆயுத எழுத்துக்கு இல்லை. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில் அப்படிங்கிறது தான். கண்ணில். ஓகேங்களா? தவறான சொல்லை வட்டமிடுக. தவறான சொல்லை வட்டமிடணும். இதில் வந்து வென்றான் அப்படிங்கிறது தவறானது, ஸ்பெல்லே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? மற்ற கண்டான், நண்டு, வண்டு இதெல்லாம் சரியாக இருக்குது. வென்றான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் இது. கீழ்கண்டவற்றுள் காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளாக கொண்டாடப்படுது? கீழ்கண்டவற்றுள் காமராஜருடைய பிறந்த தினம் எந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது பொறுத்துக, அதாவது ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த தினத்தை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பொறுத்தணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். எஸ். ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை மாணவர் தினமாக கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த தினத்தை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாத அமைவே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது நல்லா படிச்சுட்டு நீ எங்கே போனாலும் அந்த நாடு உன் சொந்த நாடு, வேறு நாடுன்னு பொருளாகாதுங்கிறது தான்
கல்விங்கிற இந்த நூலோட பொருள். ஓகேங்களா? அப்போ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கலைச்சொற்கள். கல்வி அப்படின்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், லைப்ரரி நூலகம். அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. ஓகேங்களா? அடுத்தது மின் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது மின் நூலகம் அப்படின்னா லைப்ரரி, மின் நூல் அப்படின்னா புக், மின் இதழ்கள் அப்படின்னா மேகசின். ஓகேங்களா? இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதோட இந்த 4வது எண் அப்படின்னு வச்சுக்கலாம்.